எங்களுக்குள் வாசமாக இருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடு துதிக்கிற சோதரிகிற ராஜா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத தேவன், மகிமையின் தேவன், பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். என் இயேசு கிட்ட வந்துட்டவர் எது மேலையும் விருப்பம் இருக்காது. அவர் பாதத்தில அமர்ந்துட்டா எழுந்திருக்கவும் மனம் இருக்காது. என் இயேசு கிட்ட வந்துட்டவர் எது மேலையும் விருப்பம் இருக்காது. அவர் பாதத்தில அமர்ந்துட்டா எழுந்திருக்கவும் மனம் இருக்காது. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் பேச சொன்ன ஒரு வேத வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறானோ அவ்வளவாய் உயர்வு இருக்கிறது. நான் என்னுடைய மனைவி கர்த்தருக்குள்ளே கடந்து செல்லும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த அடக்க ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்க வந்தது உண்மைதான். இங்கே இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக என்னை குறித்து என்னெல்லாம் பேச முடியுமோ அத்தனையும் பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இவங்ககிட்ட எதையாவது கேட்கணும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த காரியத்தை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை குறித்து ஒன்றுமே கவலை கிடையாது. அவங்க என்னை குறித்து சொல்லதான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. யாரையாவது விலை பண்ணாது இருந்தால் அவர்கள் தூக்கமே கலந்து போயிருமா. அவங்க பொல்லாப்பு செய்யணுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள யாருமே தடை பண்ண முடியாது. அவங்க பொல்லாப்பு செய்ய வரும்போது அதுக்கு நீ எதையுமே கண்டுக்காமல் இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 38:13-14 தாவீது, நானோ செவிடனை போல கேளாத வாய் திறவாத ஊமையனாகவும் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அன்றைக்கி பாருங்கள், அவங்க வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட என்னென்ன பேசணுமோ எப்படி தீ வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த அடக்க ஆராதனை முடிஞ்சவுடனே அப்படியே ஒரு குரூப் வந்தாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் சில காரியத்தை விசாரிக்கணும். நாங்கள் மரித்தவங்களை எழுப்ப முடியாது. இப்போ நீங்கள் மரித்தவங்க போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் உங்கள் கதையை நீங்கள் நினச்சிங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் குறைவுள்ளவண்ணா இருந்தாக்கி தேவனிடத்துல நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லாதீங்க. மூக்க பிசைந்த ரத்தம் தான் வரும். என்கிட்ட சொல்கிறத விட நீங்கள் ஆண்டவர்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்ட்டேன். இது முடிஞ்சது பாருங்கள். திரும்ப நான் இங்கேருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கிளம்புறேன். தருமபுரி மாவட்டத்தில் என்னோட ஒரு டிரைவர் வந்தார் பார்த்துருங்க. அந்த டிரைவர் என்ன செஞ்சிட்டாரு, டிரைவர் முன்னால் 2 ஊழியக்காரங்க ஒரு காரியத்தை பேசுனாங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைங்கிற வார்த்தையை கொண்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டிரைவர் என்ன செஞ்சிட்டாரு, அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் தங்கியிருந்த வீட்டில் 1 2 சொல்லிட்டாரு. அது சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நம்பிட்டாங்க. நம்பாமல் என்கிட்ட கேட்பாங்களா, நம்பினதுனால கேட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், இல்லைன்னு சொன்னாக்கே திரும்ப வாக்குவாதம் பண்ணணும். சரி அப்படியே வச்சுருங்க அப்படின்னு போயிட்டேன். இதை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எப்படியாவது சத்துருவான அந்த ஊழியத்தை எப்படியாவது நிற்பாட்டிடலான்ட்டு அவனும் போராடி பாருங்கள். கோயம்புத்தூர் பகுதியில் என்னை கெடுத்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாக கெடுத்து பேசுனாங்க. அதே மாதிரி பெரியாம்பட்டியில் இருந்து அந்த செய்தி எங்கெங்கெல்லாமோ போயிட்டு எல்லா இடத்துக்கும் போய் கெடுத்து பேசுனாங்க. அவங்க கெடுத்து பேச கர்த்தர் என்ன உயர்த்திக்கிட்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மளை கெடுத்து பேசும்போது தான் நமக்கு மேன்மை. உயர்த்தி பேசும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துடுறோம். லூக்கா 6:26 சொல்லுது, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியை பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அப்போது இந்த மோசே ஜனங்களை கூப்பிட்டான் பற்றிலா, கூப்பிடும்போது இனிமேல் இவங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் வேலை கொடுக்குறோம், இவங்க சோம்பேறி ஆகிட்டாங்கன்னுட்டு அவன் என்ன செய்யறான், 24 hours 24 மணி நேரம் வேலை கொடுக்கான். அவன் ஒடுக்க அவங்க என்ன செஞ்சாங்க, பெருகுனாங்க. மூட்டை பூச்சியை நசுக்கிறது ஒன்று தான், கிறிஸ்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறது ஒன்று தான். கிறிஸ்தவனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. மூட்டை பூச்சியை நசுக்கிறீங்களா, அது நினைக்கும் பல மூட்டை பூச்சி உருவாகும். உங்களை கிறிஸ்துவை உடையவர்களாகிய உங்களை அவங்க அடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னாக்கி நீங்கள் படிப்படியாக முன்னேறுறீங்கன்னு அர்த்தம்.
அவங்க அடிக்க தான் உங்களுக்கு உயர்வு. அப்போ உங்களுக்கு சோதனை நிறையா வேணும். சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அப்போ அவங்க பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவங்களுக்கு நித்திரை அவங்களுக்கு என்ன, யாரையாவது கெடுத்து பேச நல்லா சாப்பிட்டுட்டாங்க, திருப்தி அடைஞ்சிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திருப்தி அடைஞ்ச பிறகு என்ன துதின்னு சொல்கிறாரு. எப்படி திருப்தி அடைஞ்ச பிறகு என்ன துதின்னுட்டு யோவேல் 2:26 சொல்கிறாரு. அப்புறம் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 10:11 நான் உனக்கு கட்டாத வீட்டை தருவேன், வைக்காத தோட்டத்தை தருவேன், அதுக்கப்புறம் தோண்டாத கிணற தருவேன். நீ தரும்போது நீ என்ன செய்யணும், என்ன துதின்னு சொன்னார். ஆனால் இங்கே நினைச்சுவாங்க, திருப்தி அடைஞ்ச பிறகு துதிக்க சொன்னால், திருப்தி அடைஞ்ச பிறகு யாரையாவது வம்புக்கு இழுக்கணும், யார்ட்டையாவது கதை பேசணும், எப்படியாவது ஒரு குடும்பத்தை கெடுத்து பேசணும்னா மகன் மூலமாகவும் வரும், மகா மூலமாகவும் வரும், இல்லை கணவன் மூலமாக வரும், மனைவி மூலமாக வரும், பிள்ளைகள் மூலமாக வரும், இல்லைங்க உங்கள் மடியில் படுத்து எடுக்கிற நண்பன் மூலமாக வரும். ஆனால் நீங்கள் எதையுமே கண்டு கலங்காதீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை மட்டும் நீங்கள் பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள்னுட்டு சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் அவரை பாருங்கள். உங்களை அடிக்க நீ உங்களுக்கு மேன்மை தான். அவங்க வீணான வார்த்தைகளை பேச உங்களுக்கு தான் மேன்மை. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி கேட்டுட்டீங்களா, அதில் ஒரு பலன் கிடையாது. அவங்க என்ன பேசினாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதான் கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தான் ஸ்தோத்திரம். மனைவியால் சோதனை வந்தது, நண்பர்களால் சோதனை வந்தது. அவன் மந்தையில் நாய் வைக்கிற இடத்துல கூட அந்த வேலைக்காரனை வைக்க முடியாதான். அவனே யோபு கேள்வி கேட்குறான். அந்த யோபு என்ன செஞ்சான், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்ததுனால அந்த யோபுவை உயர்த்தின தேவன். நீங்களும் பொறுமையாக இருக்கணும். இது சொல்லுக்கு செயல்பாட்டில் காட்டணும். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்பாட்டில் காட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எத்தனையோ பேர் சொன்னாங்க, அந்த தம்பி உங்களை அப்படி பண்ணிட்டான. இந்த தம்பி இல்லை, ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதனால் அவன் என்ன செய்கிறான், என்ன வீணான வார்த்தைகளை பேசுகிறான். அதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க, வாயினா எல்லோரும் பேசுவாங்க, அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோட இருந்தாக்கி துன்பங்களை கண்டு கலங்க மாட்டோம். எனக்கு எபேசியர் 5 சொல்லுது, அவங்க நினைச்சுவாங்களாம், வீணான வார்த்தைகளை பேசி உங்களை கேவலப்படுத்துவாங்களாம். எல்லாத்துக்கும் சோத்திரம் தான் சொல்லணுமா. இப்படிப்பட்ட பேச்சை கண்டு நீங்கள் கலங்கக்கூடாது. கலங்கிட்டீங்களா, அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை கேட்குற உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.